வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/2/2024 தை மாதம் 22ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை. பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சிலருக்கு தெய்வ வழிபாடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, பயணங்கள் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும். தான் உண்டு தன் வேலையொன்று என்று இருப்பது நன்மை. நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை. நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டும் என்று நினைத்த நபர்களை சந்திப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம். குடும்பத்தில் மட்டும் குழப்பங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுடைய வேலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். சிறிய வாக்குவாதங்கள் குடும்பத்தில் மொத்த நேரத்தையும் கெடுத்து விடலாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது முக்கியம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். சுபகாரிய தடைகள் அனுகூலம். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். தேகாரக்கத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான நல்ல செய்தி மருத்துவர்களிடத்திலிருந்து கிடைக்கும். அப்பாடா என்று பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பெரிய மனிதர்களை சந்திப்பதும் எல்லாம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒன்றன் பின் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் ஒன்று தீர்வதற்குண்டான அமைப்பை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகளில் மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமியை சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதுக்குண்டான அமைப்பு. வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தரும். பூமி சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பை பெறுவதற்குண்டான அமைப்பு காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். சுபகாரிய சிக்கல் டப்பென்று நிவர்த்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். படிப்பு சம்பந்தப்பட்டமும் அதில் அடங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். குடும்பத்தாருடன் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் சந்தோஷத்தை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல கிரீன் சிக்னல் கிடைப்பது மனதில் ஒரு தெளிவையும் நிறைவையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை. எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவது. வழக்குகள் போன்ற விஷயம் சாதகத்தை நோக்கி செல்வது. தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மிக பிரமிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும்.
அசையாமசையா பொருள் சேர்க்கை பிராப்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதிக முக்கியத்துவம் நன்மையை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் அனுகூலத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கலை தீர்த்து வைக்கும். லாபத்துக்கும் தொழிலுக்கும் பெரிய அளவு சந்தோஷம் காணப்படும். புது முதலீடுகள் அனுகூலத்தை தரும். பெரிய மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, புது முயற்சி, கலைத்துறையினர், படைப்பாளிகளுக்கு அனுகூலமான அமைப்பு காணப்படும். தடைப்பட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல காலகட்டம் ஏற்படும். யாரிடத்திலும் வம்பு தும்புகளுக்கு மட்டும் போகவே கூடாது. அரசு உத்தியோகத்திற்கு, அரசுக்கு அமைப்புக்கு எதிராக எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபத்துக்குண்டான அமைப்பு, அனுகூலத்துக்கும் உண்டான செய்திகள் பெறக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை தரும். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். புதிய அறிமுகத்தில் யாரையும் நம்புவது கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு அனுகூலமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் விரைவிலே தீர்வதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். கடல் கடந்து உத்தியோகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் என்பதை குலதெய்வத்தை பிரார்த்தித்து செல்வது உத்தமம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.